ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய பின்பக்க பயிற்சியை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? நம்ம கடைசியாக பார்த்த வீடியோவில் என்ன பண்ணோம், இயல் 1ல் இருக்கக்கூடிய பின்பகுதிக்கான பயிற்சிகள் பார்த்தோம். இப்போது இயல் 2ல் இருக்கக்கூடிய பாடப்பகுதிகளுக்கான பயிற்சிகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி என்ன அப்படின்னா, தொடரை முழுமையாக்குக அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தைகளை எந்த தொடரை முழுமைப்படுத்தும் அப்படிங்கிறத அந்த வார்த்தைகளை எடுத்து எழுதணும். சரிங்களா? பத்தும், வளம், கல்வி. சரிங்களா? ஸோ இந்த வார்த்தைகளை எடுத்து எழுதணும். இப்போ முதல் வாக்கியத்தை பாருங்கள். பசி வந்திட டேஸ் போகும். பசி வந்திட என்ன போகும்? பத்தும் போகும். பசி வந்திட பத்தும் போகும். நமக்கு எவ்வளோதான் என்ன தான் நமக்கு பிடிச்சிருந்தாலும் வயிறு பசி அப்படிங்கும்போது நமக்கு என்ன வேணும்? எல்லாமே எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவோம். சரியா? இப்போ நிறைய நமக்கு பிடிச்சது ட்ரெஸ்ஸோ ஒரு பூவோ அல்லது நமக்கு விளையாட்டு பொருளோ எது நம்ம பக்கத்தில் இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இப்போ எனக்கு பசிக்குது, முதல்ல சாப்பாடு தான் வேணும் அப்படின்லாம் கேட்போம் இல்லைங்களா? ஸோ அதை பசி வந்துருச்சு அப்படின்னா முக்கியமானது என்னென்னா சாப்பாடு தான் நமக்கு தேவையாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த உணவு இந்த நம்ம விருப்பப்பட்ட பொருள்கள் எல்லாமே நமக்கு கிடைச்சாலும் அந்த இடத்துல பசி தீராது. பசிக்கான உணவு என்னவோ அதுதான் வேணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து கேடில் விழிச்செல்வம். ஸோ கல்வி தான் நமக்கு கேடில் விழிச்செல்வம், அதாவது காதால் கேட்டு உணரக்கூடியது தான் குறையாத ஒரு செல்வமாக சொல்கிறார்கள். சரிங்களா? அதான் கேடில் வெளிச்செல்வம். ஸோ எல்லா செல்வங்களும் அழிஞ்சு போயிடும், ஆனால் அழியாத ஒரே செல்வம் கல்வி. பொருளால் நாம் வாழ்வு டேஸ் பெறும். பொருளால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வளமாக இருக்கும். நிறைய பொருள்கள் இருந்தால் தான் எல்லாம் வளத்தோட செல்வ செழிப்போடு வாழ்வோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சொல்லுங்களா? சரிங்களா? தொடரை முழுமையாக்குகளை என்ன பார்த்தோம்? பசி வந்திட என்ன போகும்? பத்தும் போகும். சரிங்களா? கேடில் விழுச்செல்வம் கல்வி. பொருளால் நாம் வாழ்வு வளம் பெறும். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இதேமாரி நீங்களும் இந்த பயிற்சியை இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்களும் எழுதி பாருங்கள். ஓகேவா? அடுத்தது போகலாங்களா? அடுத்தது பாருங்கள். கீழ்காணும் சொற்களை பெயர்ச்சொல் வினைச்சொல் என பிரித்து எழுதணும். பெயர்ச்சொல் அப்படின்னா என்னன்னு சொன்னோன்னு தெரியுங்களா? ஞாபகம் இருக்குங்களா? பெயர்ச்சொல் அப்படின்னா பெயரை குறிக்கிறது தான் பெயர்ச்சொல். ஏதாவது ஒரு பொருளினுடைய பெயர், உயிருள்ள பொருளோ உயிரில்லாத பொருளோ எதுவாக இருந்தாலும் அந்த பொருளினுடைய பெயரை இது அதுன்னு நம்ம சொல்லிலாம் சொல்கிறதில்ல. எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்குரிய பெயர் இருக்கு இல்லையா, அந்த பெயரை சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பெயர்ச்சொல் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். வினைச்சொல் அப்படின்னு என்னது? செய்யக்கூடிய செயல். ஒருத்தர் என்ன செயல் செய்கிறாங்களோ, பாடுறாங்களா, ஓடுறாங்களா, நிற்கிறாங்களா, நடக்கிறாங்களா, ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய செயலை குறிப்பது தான் வினைச்சொல். ஸோ இந்த மேலே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பாடினாள், வருணன், எழுதினான், வரைந்தாள், இசைவாணி, உண்டான், கண்ணன், சம்சுதீன், ஜெனிஃபர், கட்டினார், ஓடியது, முயல். ஸோ இதெல்லாம் வார்த்தைகளும் இந்த எல்லா வார்த்தைகள்லேருந்தும் பெயர் சொல் எது, வினைச்சொல் எது அப்படிங்கிறத நாம் எடுத்து எழுதணும். சரிங்களா? ஸோ அதைத்தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வார்த்தை என்னது? பாடினாள் அப்படின்னு இருக்குது. இந்த பாடினாள் அப்படிங்கிற சொல் எதில் சேரும்? வினைச்சொல்ல சேருமா, பெயர் சொல்ல சேருமா? பாடினாள் அப்படின்னா ஒரு பெண் பாட்டு பாடினான்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரு வினை நடக்குது. ஸோ அது எங்கே வரும்? வினை சொல்ல வரும். என்ன பண்ணினாள்? பாடினாள். சரிங்களா? அடுத்து வருணன். வருணன் அப்படின்னா ஒருத்தருடைய பெயரை குறிக்கும். அது வருணனா ஏற்கனவே இருக்குது பாருங்கள். எழுதினான். எழுதினான் அப்படிங்கிறது என்னது? எழுத ஒரு செயல் நடந்திருக்கு, அது வினைச்சொல். எழுதினான். சரிங்களா? வினைச்சொல்ல வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வரைந்தாள். வரைந்தாள்னா ஓவியம் வரைந்தாள். ஸோ வரைந்தாள்ங்கிறது வினைச்சொல்.
வரைந்தாள். இசைவாணி அப்படிங்கிறது என்ன? இசையை இசைக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய பெயர். சரிங்களா? அது இசைவாணி. அப்போ இது பெயர் சொல். இசை வாணி. உண்டான் அப்படிங்கிறது வினைச்சொல். சரிங்களா? அடுத்து கண்ணன். கண்ணன்கிறது ஒருவருடைய பெயரை குறிக்கும், அதனால் கண்ணன்கிறது பெயர் சொல். சம்சுதீன். சம்சுதீன் அப்படிங்கிறதும் பெயர் தான். சம்சுதீன். சரிங்களா? பெயரை குறிக்கும். அடுத்து ஜெனிஃபர் அப்படின்னாலும் என்னது? பெயர் தான், ஜெனிஃபர். சரிங்களா? ஸோ கட்டினார். கட்டினார்னா கட்டிடம் கட்டினார். ஸோ கட்டினாருங்கிறது எதில் சேரும்? வினையில் சேரும். கட்டினார். அடுத்து ஓடியது. ஓடியதுனால எதில் சேரும்? வினைச்சொல்ல தான் சேரும். ஓடியது அப்படிங்கிறதையும் வினைச்சொல்ல தான் சேர்த்து எழுதணும். சரிங்களா? முயல் அப்படிங்கிறது பெயர் சொல்ல சேர்த்து எழுதணும். சரிங்களா? முயல்ங்கிறது ஒரு விலங்கினுடைய பெயர். ஸோ இதுதான் என்னது? பெயர் சொல், வினைச்சொல். பெயரை குறிப்பது பெயர்ச்சொல், வினையை குறிப்பது வினைச்சொல். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் இதை எழுதி பாருங்கள். எழுதிக்கிங்க. ரஃப் நோட்டில் எழுதி பாருங்கள். ஒவ்வொன்றா நான் சொல்ல எழுதி பாருங்கள். சரிங்களா? இப்போது பெயர்ச்சொல் வினைச்சொல் அப்படின்னு நமக்கு ஒரு வார்த்தைகள் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நாம் கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போது வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்கியத்திலேருந்து ஒவ்வொரு வாக்கியத்திலையும் பெயர்ச்சொல் எது வினைச்சொல் எதுன்னு எடுத்து நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ பாருங்கள். இப்போது பெயர்ச்சொல் எது வினைச்சொல் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்களேன். மயில் தோகையை விரித்து ஆடியது. சரிங்களா? மயில் தோகையை விரித்து ஆடியது. ஸோ இதில் வார்த்தைகள் இருக்குது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கணும். இது பெயர்ச்சொல். இதில் எது பெயர்ச்சொல் எது வினைச்சொல் அப்படிங்கிறத நாம் இப்போ கண்டுபிடிச்சி எழுதணும். சரிங்களா? என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ கண்டுபிடிச்சி கீழே ஒவ்வொரு எழுதணும். நான் இப்போ ஆன்லைன் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளை எடுத்து எழுதுங்க. சரிங்களா? மயில் தோகையை விரித்து ஆடியது. மயில் அப்படிங்கிறது என்ன சொல்? ஒரு பறவையினுடைய பெயர். ஸோ இது பெயர்ச்சொல். அப்போ பெயர்ச்சொல்ல வரும். சரிங்களா? தோகையை விரித்து. தோகையை விரித்து அப்படிங்கிறது இது இடையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். தோகை அப்படின்னா தோகைனாலும் ஒரு பொருளுடைய பெயருங்க மேம், இது எழுதலாமா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ அது என்ன அப்படின்னா ஐ அப்படின்னு ஒரு இணைச்சொல் இணை எழுத்து சேர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இணை எழுத்து சேர்ந்துருந்தால் அது நம்ம எடுத்துக்க முடியாது. சரிங்களா? தனியாக ஒரு பேரோ ஒரு வினைச்சொல்லோ இருந்தால் அதை மட்டும் தான் எடுத்துக்க முடியும். சரிங்களா? விரித்து அது சென்டென்ஸுக்கு நாம் எழுதும்போது அது எச்ச வார்த்தைகளாக வந்திருக்கு விரித்து அப்படிங்கிறது. ஸோ அதுவும் எடுத்துக்க முடியாது. ஆடியது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆடியது அப்படின்னா என்னது? வினைச்சொல்ல வரக்கூடியது. சரிங்களா? அப்போ மயிலுங்கிறது பெயர்ச்சொல், ஆடியது அப்படிங்கிறது வினைச்சொல். வாணி கட்டுரை எழுதினாள். வாணி அப்படிங்கிறது என்னது? பெயர்ச்சொல். கட்டுரை எழுதினாள். எழுதினாள்ங்கிறது என்னது? வினைச்சொல். சரிங்களா? அடுத்து இளம்பிறை. இதில் இளம்பிறை உணவு சமைத்தாள். இளம்பிறை அப்படிங்கிறது பெயர்ச்சொல், சமைத்தாள் அப்படிங்கிறது வினைச்சொல். இதில் எது பெயர் எது வினை அதை மட்டும் எழுதுனா சரி. சரிங்களா? ஆதிரை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெயர், ஒருவருடைய பெயர். மரக்கன்றை நட்டாள். நட்டாள் அப்படிங்கிறது செய்யக்கூடிய செயல். சரிங்களா? கொத்தனார் வீடு கட்டினார். கொத்தனார் அப்படிங்கிறது ஒருவருடைய பெயர், ஒரு தொழிலை செய்யக்கூடியவருடைய பெயர் கொத்தனார். சரிங்களா? கொத்தனார் தொழில் செய்யக்கூடியவர், அவரை பார்த்து கொத்தனார்னு சொல்லுவோம். சரிங்களா? வீடு கட்டினார். சரிங்களா? ஸோ இதில் பெயர் வினை இதை மட்டும் நம்ம எழுதியிருக்கிறோம். சரிங்களா? இடையில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற பெயர்ச்சொல் வினைச்சொல் வந்தால் அது தேவையில்லை. நம்ம முதல் இருக்கக்கூடாத மட்டும் எடுத்துட்டாலே போதும். சரிங்களா? வீடு அப்படிங்கிறதுனாலும் ஒரு பெயரில் தான் குறிக்கும். அது வீடுங்கும் போது இந்த இடத்துல கொத்தனாரை சொல்லிட்டோம் இல்லைங்களா? அது உயிருள்ள பொருளின் பெயர். ஸோ அதனால் ஒரு வார்த்தைகளை எழுதின போது இடையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எழுதணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த பெயர் இந்த வார்த்தையை சேர்த்து, அதாவது வீடு அப்படிங்கிற பெயர் கட்டினார் அப்படிங்கிற ஒரு சொல்ல சேர்த்து படிக்கிறதுக்காக எழுதுவதற்காக வந்தது தான். அதனால் நம்ம பெயர் சொல்லையும் கடைசி இருக்கக்கூடிய வினை சொல்ல மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். சரிங்களா?
ஸோ இதுதான் என்னது பெயர்ச்சொல் வினைச்சொல். அதாவது தொடர்களில் எப்படி வினைச்சொல் பெயர்ச்சொல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னாலும் இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மயில் தோகை விரித்து ஆடியது, மயில் பெயர்ச்சொல், ஆடியதுங்கிறது வினைச்சொல். வாணி கட்டுரை எழுதினாள், வாணிங்கிறது என்னது பெயர்ச்சொல், எழுதினாள் அப்படிங்கிறது வினைச்சொல். இளம்பிறை உணவு சமைத்தாள், இளம்பிறைங்கிறது பெயர்ச்சொல், சமைத்தாள் அப்படிங்கிறது வினைச்சொல். ஆதிரை மரக்கன்றை நட்டாள், ஆதிரைங்கிறது பெயர்ச்சொல், நட்டாள் அப்படிங்கிறது வினைச்சொல். கொத்தனார் வீடு கட்டினார், கொத்தனாருங்கிறது பெயர்ச்சொல், கட்டினார் அப்படிங்கிறது வினைச்சொல். சரிங்களா? ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த பயிற்சிக்கு போகலாங்களா? ஓகே, பாருங்கள். சொற்களை சொற்றொடரில் அமைத்துள்ளது. அதாவது கீழே நமக்கு 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. அந்த சொற்களை வந்து நம்ம தொடர்களாக எழுதணும். சரிங்களா? இப்போது முன்னேற்றம் அப்படின்னா என்னது? நான் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தேன் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ நாம் எழுதுகிற தொடரில் வந்து அங்கே கொடுத்துருக்கிற வார்த்தை வந்து இடம்பெறணும், அந்த மாதிரி எழுதணும். சரிங்களா? முன்னேற்றம் அப்படின்னா நான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தேன், நான் தொழிலில் முன்னேற்றம் அடைந்தேன், நான் படிப்பில் முன்னேற்றம் அடைந்தேன். இப்போ இந்த பரீட்சையில் நம்ம ஸ்லோ மார்க் வாங்கியிருப்போம், அடுத்த பரீட்சையில் அதை விட அதிகமாக ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருப்போம் இல்லையா? அப்போ இதுலேருந்து என்ன இருக்குது? நாம் கல்வியில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது மீனிங் வரும். சரிங்களா? அதனால் நான் கல்வியில் முன்னேற்றம் அடைந்தேன், நான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தேன் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த வார்த்தை தான் எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு தேவையான இப்போ 2-3 சென்டென்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் பல வார்த்தைகள் பல சென்டென்ஸ் எழுதலாம். ஆனால் அந்த வாக்கியம் வந்து சரியான முறையில் அமைஞ்சிருக்கணும், பொருள் புரிகிற மாதிரி அமைஞ்சிருக்கணும். சரிங்களா? அடுத்து புதுமை. புதுமை அப்படின்னா என்ன எழுதலாம்? இக்காலம் புதுமையான காலம். சரிங்களா? இக்காலம் புதுமையான காலத்தை உடையது. தற்காலத்தில் புதுமைகள் பலவும் உருவாக்கியுள்ளார்கள். தற்காலம்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எத்தனையோ புதுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தற்காலத்தில் புதுமைகள் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? தற்காலத்தில் புதுமைகள் அதிகமாக கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? கண்டறியப்படுகிறதுன்னு எழுதிக்கிங்க. புரியுதுங்களா? தற்காலத்தில் புதுமைகள் அதிகமாக கண்டறியப்படுகின்றது. சரி, எத்தனையோ தெரியாத விஷயங்களை ஆராய்ந்து புதுமையாக நிகழ்த்தியிருக்கிறாங்க, புதுமையை கண்டறிந்திருக்கிறாங்க, புதுமையாக செயல்படுகின்றார்கள். சரிங்களா? அடுத்து என்னென்னா வாழ்க்கை. வாழ்க்கை அப்படின்னா என்னது? நம்மளுடைய வாழ்க்கையை தான் சொல்கிறாங்க. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம சென்டென்ஸில் எழுதணும். என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்துள்ளது, எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். என் வாழ்க்கை சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக உள்ளது, என் வாழ்க்கை எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. சரிங்களா? மகிழ்ச்சியாக, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக உள்ளது, என் வாழ்க்கை துன்பமாக உள்ளது அப்படின்னு மாற்றியும் எழுதலாம். சரிங்களா? வாழ்க்கை அந்த வார்த்தை, வாழ்க்கைங்கிற வார்த்தை நாம் எழுதக்கூடிய தொடரில் வந்து சரியான முறையில் அமைஞ்சிருக்கணும், அதுதான். சரிங்களா? அடுத்து தொலைக்காட்சி. நான் தொலைக்காட்சி செய்திகளை கண்டறிவேன், என் வீட்டில் தொலைக்காட்சி இருக்கிறது, தொலைக்காட்சி செய்திகள் எனக்கு மிகவும் பிடிக்கும், தொலைக்காட்சி பார்ப்பதற்கு பிடிக்கும், தொலைக்காட்சி பார்ப்பதற்கு பிடிக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நாம் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் மட்டும் இல்லை, நிறைய சென்டென்ஸை நம்ம எழுதலாம்.
ஸோ நமக்கு இந்த ஒவ்வொரு லைனில் ஒவ்வொரு தொடர்கள் எழுதினாலே போதும். சரிங்களா? முன்னேற்றம், புதுமை, வாழ்க்கை, தொலைக்காட்சி. நான் சொன்ன தொடர்களை மட்டும் எழுதணுங்கிறது இல்லை, உங்களுக்கு புதுமையை எது தோன்றுனாலும் அதை எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சொற்களை வந்து தொடரில் அமைத்து எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். சரிங்களா? ஸோ இந்த பயிற்சி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்த பயிற்சிக்கு போகலாங்களா? பாருங்கள். அடுத்த பயிற்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்தி தொடர்களாக மாற்றணும். இப்போ வந்து அங்கங்கே வார்த்தைகள் வந்து ஷிஃப்டாக இருக்குது, மாறி இருக்குது. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம எழுதணும். செழித்தால் நாடு காடு செழிக்கும். ஸோ இதில் வந்து என்ன மீனிங் உங்களுக்கு புரியுது? செழித்தால் நாடு காடு செழிக்கும், என்ன மீனிங் புரியுது? புரியலை. வார்த்தைகள் மட்டும்தான் இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது தெரியுது, பட் அந்த இடத்துல என்ன மீனிங், என்ன பொருளில் சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அதை வந்து நம்ம எந்த இடத்துல எந்த வார்த்தையை மாற்றி எழுதுனா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். காடு, செழித்தால், நாடு செழிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து மாற்றி மாற்றி போட்டு பார்க்கணும். எப்படி நம்ம போட்டு இந்த இருக்கிற வார்த்தைகளை முதல்ல எடுத்து படிக்கணும், எழுதி பார்க்கணும். சரி, ஓகேங்களா? இதில் எப்பயுமே ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல்கள் தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கடுத்து கடைசியாக வினைச்சொற்கள் வரும்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பெயர்ச்சொல் என்னென்ன? நாடு செழித்தால் காடு செழிக்கும் அப்படின்னா, நாடு செழித்தால் காடு செழிக்குமா? அப்படி வராது. காடு செழித்தால் தான் நாடுகள் செழிக்கும். காடு செழித்தால் மழை பெய்யும், மழை பெய்தால் நாடு செழிக்கும் அப்படிங்கிற பொருள் தான் அமையணும். நாடு செழித்தால் எப்படி காடு செழிக்கும்? ஸோ அது நாடு செழிக்கிறதுக்கே காடு தான் வேணும் அப்படிங்கிற ஒரு பொருள் உனக்கு புரிஞ்சிருந்துன்னா, காடு செழித்தால் நாடு செழிக்கும் அப்படிங்கிற வாக்கியம் உனக்கு சரியாக அமைஞ்சிருக்கும். சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எழுதிடலாம். சரிங்களா? கண், நாட்டின், பெண்கள். ஸோ இதில் வந்து பெயர்ச்சொல் வந்து பெண்கள், அடுத்து நாட்டின். நாட்டின்கிறது கடைசியாக வராது, அது வந்து இணைச்சொல்லாக இருக்குது. கண்கள் கடைசியாக இருக்குது. ஸோ பெண்கள், நாட்டின், கண்கள் அப்படின்னு எழுதணும். பெண்கள், நாட்டின், கண்கள். சரிங்களா? முதுகெலும்பு நாட்டின் விவசாயமே. விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு. விவசாயம் இல்லைன்னா எப்படி உணவு எல்லாரும் உற்பத்தி செய்து சாப்பிட முடியாது இல்லைங்களா? அதனால தான் விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு. இது இல்லைன்னா வாழவே முடியாது. நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய முதுகெலும்பு ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் நிமிர்ந்து இயல்பாக வாழ முடியுமா, இருக்க முடியுமா, நடக்க முடியுமா? ஸோ முடியாது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான். சரிங்களா? தரும் உழைப்பே உயர்வு. இப்போ இந்த இடத்துல உழைப்பே உயர்வு தரும். நாம் கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்னா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். ஸோ அப்போ உழைப்பே உயர்வு தரும். நாம் கஷ்டப்பட்டு உழைக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தினாலையும் புகழப்பட்டு பாராட்டப்பட்டு நாம் ஒரு செழிப்பான ஒரு மேன்மைக்கு வருவோம். போன்றது பொன் காலம். காலம் பொன் போன்றது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. கிடைக்கிற நேரத்தில் நாம் செய்யக்கூடிய செயலை சரிவர செய்து முடிக்கணும். அதுதான் இந்த பழமொழியின் பொருள். சரிங்களா? அப்போது என்ன எழுதணும்? காலம் பொன் போன்றது. பொன் காலம் போன்றது கிடையாது. சரிங்களா? காலம் பொன் போன்றது. அடுத்து துளி, வெள்ளம், பெரு, சிறு. இதில் என்ன இருக்குது? சிறு துளி பெரு வெள்ளம். அதாவது சின்ன சின்ன துளியாக விழுந்துச்சு அப்படின்னா தான் கடைசியாக அது என்ன ஆகும்? பெரிய வெள்ளமாக மாறும். சிறுதுளி பெருவெள்ளம். சிறுதுளி பெருவெள்ளம். சரிங்களா? சின்ன சின்ன சொட்டு நீராக விழுந்தாதான் அதுக்கப்புறம் நமக்கு தகுந்த தண்ணீர் கிடைக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன துளிகள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால் பைப் தண்ணி அடைச்சப்போ நம்ம எப்படி அடைக்கணும்னு சொல்லுவாங்க? ஃபுல்லாக டைட்டாக மூடு. ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் ஒரு நாள் ஃபுல்லாக போய்கிட்டே இருந்துச்சுன்னா அதுவே கிட்டத்தட்ட எவ்வளோ தண்ணிகள் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியே கிடைக்காத சில மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவுற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு நல்ல பயன் கிடைக்கும். சரிங்களா? அதான் சிறுதுளி பெருவெள்ளம். இது என்னடா சின்ன துளியாக தானே போகுது, போனால் போயிட்டே போகுது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இப்போ பைப் தண்ணி நம்ம மூடாமல் சரியாக மூடாமல் வந்துடுறோம். சரி சின்ன சின்ன துளியாக தானே இருக்குது, அதில் என்ன இருக்குது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நாம் ஒவ்வொன்றையும் இந்த வார்த்தைகள் மாறி இருக்கிறத திருப்பி எழுதி பார்க்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்த பயிற்சிக்கு போகலாம். இதில் என்ன அப்படின்னா, நாம் அந்த கூடைக்குள்ளே இருக்கிற வார்த்தைகள் பாருங்கள், அந்த வார்த்தைகளுக்குரிய எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம எழுதினோம்.
சரிங்களா? இப்போ எழுதணும் அப்படின்னா இம்மை அப்படின்னா என்னது? மறுமை. சரிங்களா? நல்வழி அப்படின்னா தீவழி, தீய வழின்னு இருக்குது. சரிங்களா? நேற்றுனா இன்று, நேற்றுனா இன்று. வறுமை அப்படின்னா வறுமையாக இருந்துச்சுன்னா செழுமையாக இருக்கிறோன்னு அர்த்தம், செழுமை. சரிங்களா? அடுத்து வருத்தம் அப்படின்னா மகிழ்ச்சி, ஆப்போசிட் வேர்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். புதுமை அப்படின்னா பழைமை, நன்மை அப்படின்னா தீமை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி பாருங்கள். ஆப்போசிட் வேர்டு நமக்கே தெரியும். சரிங்களா? இம்மை, மறுமை, நல்வழி, தீவழி, நேற்று, இன்று, வறுமை, செழுமை, வருத்தம், துன்பம், புதுமை, பழைமை, நன்மை, தீமை. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் வேர்டு இருக்குது. ஸோ இதையும் நல்லா எழுதி பாருங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த பயிற்சிகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுங்கள்? எழுதி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம ஹோம்ஒர்க்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? மீதி இருக்கிற பயிற்சிகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, நன்றி.